கைஸ், வெல்கம் பேக் டு ரோம் வித் ஆகாஷ். அண்ட் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா காசியாபாத்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அண்ட் காசியாபாத்லேருந்து டெல்லி அண்ட் டெல்லிக்கு அப்புறம் காசியாபாத் அண்ட் காசியாபாத்துக்கு அப்புறம் மோதி நகர் நான் இருக்க பிளேஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட் ஆனேன். எப்படின்னா, நமக்கு வந்து ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து எக்ஸைட் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி தான் இந்த என்சிஆர்டிசி இவங்க ரன் பண்ணுற இந்த ட்ரெயினை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ட்ரெயினோட நேம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டுங்க. இப்போ நார்மலாக நம்ம ஒரு மெட்ரோ ட்ரெயின் பார்த்துருப்போம், அண்ட் நார்மல் ஐஆர்டிசியோட இந்தியன் ரயில்வேயோட ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தோம்னா நவபாரத் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரெயின் பார்க்கவும் அட்டகாசமாக இருக்குங்க. டிசைன் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபுல்லாக ஏரோடைனமிக் டிசைனு. மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 160, டிசைன் வந்து 180 நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரியல, சைடில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அண்ட் நான் போன மெட்ரோ இது வரைக்கும் நிறைய மெட்ரோஸில் போயிருக்கேன். அண்ட் அதோட ஸ்பீட்ஸ்லாம் வந்து ஒரு 120, 130 அந்த ரேஞ்சில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கைஸ், இப்போ நாம் போகிறது என்னென்னா ஆர்ஆர்டிஎஸ். ஸோ அந்த ஸ்டேஷன்ஸ் தான் நம்ம போக போகிறோம். மீரட் வந்து இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நடுவில் இருக்கிறது மட்டும் அந்த ஆர்ஆர்டிஎஸோட ஸ்டேஷன். அந்த அதுக்கு அடுத்தது வந்தோம் அப்படின்னா நமக்கு மீரட்டோட ஸ்டாப்ஸ் எல்லாம் வந்துடும். இது எல்லாமே இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஆனால் இப்போது நம்ம இருக்கிறது அந்த மோடி நகர் நார்த்து. ஆனால் அங்கேருந்து துபாய் போக போகிறோம். ஆனால் அங்கே போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர போகிறோம். கைஸ், இந்த நவபாரத் ட்ரெயினில் வந்து செலக்டிவாக வந்து நமக்கு வந்து 2 கோச்சஸ் இருக்குது. ப்ரீமியம் அண்ட் ஸ்டாண்டர்ட் கோச்சஸ்ன்னு சொல்லிட்டு 2 கோச் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் லாஸ்ட்டில் மட்டும் ப்ரீமியம் கோச்சஸ் இருக்கும். சென்டரில் இன்டர்மீடியேட் இருக்கிறது எல்லாமே ஸ்டாண்டர்ட் கோச். இப்போது நீங்கள் பார்க்குறீங்களா, ஸோ இதுக்கு உள்ளே இருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் கோச்சஸ்ஸு. அண்ட் நாம இருக்கிறது இப்போது ப்ரீமியம் கோச். ஸோ ப்ரீமியம் கோச்சில் இருக்கிற சீட்டிங்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு லெக் ஸ்பேஸும் சரி, கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். அண்ட் நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரீமியமில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பாருங்கள், யாருமே இல்லை, தெரிச்சோடி இருக்குது. அந்த வீடியோ எடுக்கிறதுக்காகவே நான் ஓகே ப்ரீமியமில் சொல்லி வந்திருந்தேன். கைஸ், இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆர்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன்லேயும் நமக்கு வந்து ப்ரீமியம் லான்ச் ஒன்று கொடுக்குறாங்க. என்னடா ப்ரீமியம் லான்ச் அப்படின்னு சொல்லுன்னு பார்த்தீங்களா, இங்கே வந்து நமக்கு 2 டிக்கெட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா ஸ்டாண்டர்ட், அண்ட் செகண்ட் ஒன் வந்து ப்ரீமியம் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரீமியமில் வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ப்ரீமியம் லான்ச்சை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அழகாக வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒர்க் பண்ணலாம். ஒரு 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணணும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பயங்கர பெஸ்ட்டுங்க. அண்ட் அங்கேவே நமக்கு வந்து ஒரு வெண்டிங் மிஷின் வச்சுடுறாங்க. ஸோ இங்கே நம்ம வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸு, ட்ரிங்க்ஸு வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நம்ம இதிலேருந்து ஃபஸ்ட்டு பே பண்ணிட்டோம். அண்ட் பே பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்பர் இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்துடும். ஆக்சுவலாக இப்போ ஒர்க்கிங்கில் இல்லை, ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னன்னு சொல்லி தெரியல, இல்லைன்னா உங்களுக்கு நான் காமிப்பேன். நியூஸ் பேப்பர்ஸ், டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருவாங்க. அண்ட் நீங்கள் படிச்சுட்டு இங்கேயே வைக்கலாம், இல்லைனா நீங்கள் எடுத்துக்கிட்டு கூட போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆர்ஆர்டிஎஸ் அண்ட் என்சிஆர்டிசி. ஸோ இங்கே 2 பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, என்சிஆர்டிசின்றது என்னென்னா என்சிஆர், அதாவது நேஷ்னல் கேபிட்டல் ரீஜியன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கார்பரேஷன். ஸோ இவங்க தான் வந்து இந்த நவபாரத் ட்ரெயினோட ஓனர். ட்ரெயினை யார் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்ஆர்டிஎஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, டிபி ஆர்ஆர்டிஎஸ். ஸோ டிபி வந்து டொய்ச்சே பான். ஆர்ஆர்டிஎஸ் அப்படின்றவங்க வந்து வேர்ல்டு கிளாஸில், அதாவது வேர்ல்டு வைடாகவே பயங்கர ஃபேமஸ். அண்ட் வேர்ல்டு வைடாகவே நிறைய கண்ட்ரியில் வந்து மெயினாக வந்து ரயில்வே ஆப்ரேஷன் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த என்சிஆர்டிசி இந்த பிளான் வந்து டோட்டலாக 82 கிலோமீட்டருக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அரௌண்ட் டெல்லி, காசியாபாத், உத்தரப்பிரதேஷ்,
கைஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து டோட்டலாக வந்து 82 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுறாங்க. டெல்லி, காசியாபாத் அண்ட் மீரட். ஸோ இந்த 3 சிட்டிஸையும் பெரிய சிட்டிஸையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்ட். டோட்டலாக 82 கிலோமீட்டர்ஸ் அண்ட் இன்னும் கமிஷனிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அரௌண்ட் நெக்ஸ்ட் இயர், மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து இது டோட்டலாக ஃபினிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அண்ட் இப்போது என்னடா ஃபினிஷ் ஆகலை, எப்படா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். இதில் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 25 ஸ்டேஷன் இருக்குன்னா இன்டர்மீடியேட்டாக வந்து ஒரு 10 ஸ்டேஷன் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னா நம்ம அதில் ரன் பண்ணலாம். ஏன் நம்ம ரெடி பண்ணிட்டு ரெடியாக இருக்கிற ஸ்டேஷன்லாம் ஏன் ரன் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்டிஎஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க போல். இந்த ஆர்ஆர்டிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்மீடியேட்டாக இருக்க ஒரு 15 ஸ்டேஷன்ஸ், இது டோட்டலாக வந்து 7 ஸ்டேஷனும் ரொம்ப வருது. அண்ட் இது ஒரு ஃபேஸ். அண்ட் ஃபேஸ் 2 வந்து மீரட். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு சொல்லிட்டு 2 இருக்குது. நீங்கள் நார்மலாக கூகுளில் என்சிஆர்டிசின்னு சொல்லி போட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு மேப் ஒன்று வரும். ஸோ அந்த மேப்லேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபேஸ் 1 என்ன ரூட்டில் போயிட்டுருக்கு அண்ட் ஃபேஸ் 2 என்ன ரூட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதெல்லாமே வந்து இந்த ப்ரீமியம் கிளாஸ் சீட்டிங்கு. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் டெல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெயின், பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். இதே மாதிரி நார்த் சைடில் இன்னும் நிறைய கண்டென்ட் வேணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். பாய்.